புரோட்டீன் ரிச்சான பன்னீர் பட்டர் மசாலா இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிட்டு அதுல கீ ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா கேஷ்யூநட், கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சிருக்க ஜிஞ்சர், கார்லிக், 2 பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தா 2 தக்காளி பழம் ஆட் பண்ண போதும். அது நல்லா வதங்கின பின்னாடி அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அது கூடவே மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட சீரகத்தூள் இல்லாதனால நான் சீரகம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்தது பன்னீர் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துடுங்க. இப்படி பண்றதுனால பன்னீர் ரொம்ப சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பட்டர் விட்டு அந்த பட்டர் உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் நீள் வாக்குல கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டு அந்த பட்டர்லேயே நல்லா வேக விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்த பின்னாடி அதில் கொஞ்சமா தண்ணி விட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னா நான் 1 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பன்னீர் எல்லாமே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வேக விடாம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஒரு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தியோட இல்ல இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.